அம்மா அம்மா என்னடா என்ன சொல்லு. நான் ஷூட்டிங் எடுக்கும்போது அந்த கண்மணிக்கா பையனும் சரி. அந்த அஸ்வந்தும் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க ஷூட்டிங் எடுக்கும்போது. நீங்கள் போய் சொல்லுங்கம்மா, நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓ, அந்த பசங்க ரொம்ப திமிராக இருக்காங்கம்மா. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. நீ ஷூட்டிங் எடுக்கும் போது அந்த பசங்க ஒன்றா கிண்டல் பண்ணுறாங்க அப்படிதானே? டேய், யூடியூப்னு போகிற, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியலடா. எல்லாம் உன்ன மாதிரி படித்த பசங்கள்லாம் நல்லா வேலைக்கு போயிட்டுருக்கானுங்க. நீ என்னடானா ஸ்டாண்டை தூக்கிட்டு ஃபோனை தூக்கிட்டு யூடியூப் சேனல் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஊரு பூரா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அம்மா நான் இல்லைம்மா, அவங்க தான்மா பிரச்சனை பண்ணுறாங்க. ஏம்மா என்ன சொல்கிறீங்க? அம்மா நான் வேலைக்கு போய்ட்டு தானே யூடியூப் சேனல் நடத்துகிறேன். இந்த இஃப்ரானு, மதன் கௌரி இவங்க எல்லாருமே யூடியூப் நடத்தி தான் மேலே வந்திருக்கிறாங்கம்மா. நிறைய பேர் யூடியூப் மூலியமாக தான் மேலே வந்திருக்கிறாங்க. ஏம்மா நான் யூடியூப் மட்டுமா பண்ணிகிட்ருக்கிறேன்? காலேஜுக்கு வேலைக்கு போய்ட்டு தானேம்மா ஷூட்டிங் எடுத்துகிட்ருக்கிறேன். அப்புறம் ஏம்மா இப்படி சொல்கிறீங்க? நீ இந்த ரொம்ப வருஷமாக யூடியூப் சேனல் பண்ணுற, 581 சப்ஸ்கிரைபர் தான் உனக்கு இருக்கிறாங்க. நீ என்னன்னா குழந்தைகளை வச்சுக்கிட்டு யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்கிற. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. இதில் வேற பத்தாததுக்கு அந்த பசங்க வேற கிண்டல் பண்ணுறாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற. நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்கடா. நான் போய் கேட்டேன்னு வெயி, அவங்க சும்மா இருப்பாங்களா? என் பையன் மேலே தப்பே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த பசங்க உன்னை கிண்டல் பண்ணுறாங்கன்னா துஷ்டனை கண்டா நாம் தூர விலகி போகணும்டா. சரிம்மா. சும்மா சும்மா இந்த சின்ன பசங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன சரியா? என்னடா சொல்கிறது? துஷ்டனை கண்டா தூர விலைக்கு போகணும், அதான் நான் உனக்கு சொல்கிறது. சரியா? ஊருக்காரங்கிட்டலாம் போயிட்டு என்னால் சண்டை போட்டு நிற்க முடியல. என்னால் முடியாது. அப்பா இல்லாத பையனா நீ சின்ன வயசாக இருக்கும்போது அவர் மிலிட்டரியிலே இறந்துட்டாருடா. நீ யார் இந்த குடும்பத்தை காப்பாதுன்னு பார்த்தா இப்படி சண்டை போட்டு வந்துட்டு இருக்கிறியேடா. கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியேடா. எப்போ திருந்த போற? எப்படா திருந்த போற? சொல்லுடா, சொல்லு. நீ இப்போடா போ, யூடியூப் சேனல் பண்ணி இப்படியே இருந்துக்கோ. ஷூட்டிங் எடுத்துருந்தாண்டா. நானும் தன்வந்தும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம். தன்வந்த் என்ன பண்ணா சைக்கிள் ஓட்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்து தன்வந்த் இருக்கான்ல, அதுக்கப்புறம் வந்து கட்டி எடுத்து அடிச்சா கத்துறான்டா. அதுக்கப்புறம் என்ன, அவங்களும் என்ன அடிச்சிட்டாங்க. ஆனாலும் நம்ம கொஞ்சம் ஓவரா தான் போறோம்னு நினைக்கிறேன்டா. பார்த்துக்கணும். இருந்தாலும் அவன் கொஞ்சம் கோவப்படுறான்டா. நம்ம பார்த்து நடந்துக்கணும். விட்றா நாமளாம் சின்ன பசங்க, பெரியவங்க என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க. தன்வந்த் மனோட அம்மா எது சொன்னாலும் நம்பிடுவாங்கடா. சொல்லலாம். ஓகே. சரி.